வணக்கம். ஸோ ஸோ 2வது நாளாக ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற டெஸ்ட்டு என்னென்னா, தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் சம்மந்தமாக 40 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட்டுக்கு தேவை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படிங்கிறத 1லேருந்து 40 கொஸ்டின்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 1க்கு வந்து என்ன ஆன்சரோ வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. ஃபைனலாக வந்து நான் ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிட்டு எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் செக் பண்ணேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு 90 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ நம்ம தவறு பண்ணியிருந்தால் அதை திருத்திக்கிட்டு படிக்கிறதுக்கு நிறைய நாள் இருக்குது, சரிங்களா? எக்ஸாம் போகும்போது நம்ம இந்த மாதிரி தெரியாமல் நிற்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு வந்து டெய்லி பேசிஸில் போகுது. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் பயன்பட்டு நினச்சேன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க, கொஸ்டின் நம்பர் 1. பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் உடல்நிலையை மேம்படுத்த பள்ளிகளில் இளம் பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில அரசு திட்டம் டேஸ் ஆகும். நலமான தமிழகம், வாழ்வழி திட்டம், புதுவாழ்வு திட்டம், குடும்ப நலத்திட்டம். ஸோ ஆப்ஷன் என்னது அப்படிங்கிறத நீங்கள் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிதி ஆயோக்கின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி 2019 தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 4 கொடுத்துருக்காங்க. 1வது, 2வது, 3வது, 4வது. ஸோ தமிழகத்தில் பின்பற்றப்படும் 69% இடஒதுக்கீடானது யாருடைய ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் பூரண சட்டப்பூர்வமான பாதுகாப்பினை பெற்றிருந்தது? ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து 69% வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இது யாரோட ஆட்சி காலத்தில் வந்து சட்டப்பூர்வ பாதுகாப்பினை பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஜெயலலிதா, ஜானகி ராமச்சந்திரன், மு கருணாநிதி, எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ ஆப்ஷன் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. 1928 அனைத்து இந்திய தாழ்த்தப்பட்ட வர்த்தக சங்கத்தை நிறுவியவர் யார்? அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், எம்சி ராஜா, பெரியார். 5th கொஸ்டின். எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம். ஸோ மதிய உணவு திட்டம் அப்படின்னா அது வந்து காமராஜ் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. சத்துணவு திட்டம் தான் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டாடப்பட்டது. ஸோ மதிய உணவு, அதில் சத்தான உணவு, அது சத்துணவு வந்து எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அது எங்கு தொடங்கப்பட்டது முதல்னு சொல்லியிருக்காங்க. ஏ பரங்கிமலை, ஜூன் 1, 1982. திருச்சி ஜூலை 1, 1982. தஞ்சாவூர் ஆகஸ்ட் 1, 1982. சேலம் செப்டம்பர் 1, 1982. ஓகே. 1939 வெளியிடப்பட்ட ஜீவிய சரித சுருக்கம், ஒரு சுருக்கமான சுயசரிதை, இது யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. எம்சி ராஜா, ரெட்டமலை சீனிவாசன், வள்ளலார் சுவாமிகள், சிங்கார வேலர். ஓகே. 7வது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மனித மேம்பாட்டு அட்டவணையில் கடைசி இடம் வசிக்கிறது? அது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் எந்த மாவட்டம் கடைசி இடம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து விழுப்புரம், தேனி, பெரம்பலூர், அரியலூர். ஓகே. பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமராஜர், சத்தியமூர்த்தி, ராஜகோபாலாச்சாரி, அண்ணாதுரை. 9. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் டேஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? தமிழ் இணைய கல்விக் கழகம், தமிழ் இணைய நிறுவனம், தமிழ் காட்சி கல்விக் கழகம், தமிழ் காட்சி நிறுவனம். ஓகே. 10வது கொஸ்டின். 1921 மற்றும் 1922 நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட வகுப்புவாரி அரசாணைகள் வழங்குவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்வேறு மத சமூகங்களுக்கு தனி தொகுதி வழங்குவது, மத சகிப்புத்தன்மை மற்றும் மூடநம்பிக்கை நடைமுறைகளுக்கு தடை, அரசு நியமனத்தில் சாதி மற்றும் சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு, மேற்கொண்ட எதுவும் இல்லை. ஸோ கொஸ்டின் சொல்கிறேன். 1921 மற்றும் 22 நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட வகுப்பாரி அரசாணைகள் வழங்குவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 4 ஆப்ஷன். பல்வேறு சமூகங்களுக்கு தனித்தொகுதி வழங்குவது, மத சகிப்புத்தன்மை மற்றும் மூடநம்பிக்கை நடைமுறைகளுக்கு தடை, அரசு நியமனத்தில் சாதி மற்றும் சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு, மேற்கண்ட எதுவும் இல்லை. 11. சுனாமி அவசர உதவி திட்டத்திற்கு 100% நிதியுதவி வழங்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி, ஏஐஐபி,
JICA. ஓகே, ஸோ ஆப்ஷன் வந்து 4 கொடுத்துருக்காங்க. சுனாமி அவசர உதவி திட்டத்துக்கு 100% நிதி வழங்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பெண்களுக்கான பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு ஆதரவு திட்டம் ஸ்டெப் தொடங்கப்பட்ட ஆண்டு. பெண்களுக்கான பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு ஆதரவு திட்டம் ஸ்டெப் தொடங்கப்பட்ட ஆண்டு 84, 1984, 85, 85, 86, 86, 87, 87, 88. ஸோ ஆப்ஷன் வந்து என்னென்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின் வருவனவற்றுள் எவை தவறானது? 3ஆம் பாலினத்திற்கு நலவாரியம் 2008 உருவாக்கப்பட்டது. ஸோ தவறானதான் கேட்டிருக்காங்க. 3ஆம் பாலினத்திற்கான மாநில விருது 2022ஆம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி வரும் திருநங்கைகள் தினத்தில் இந்த விருது வழங்கப்படும். 3ஆம் பால் என்ற மொபைல் செயலி உருவாக்கப்பட்டு 2022 முதல் செயல்பட தொடங்கியது. எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணுங்கள். இன்னுயிர் காப்போம் திட்டம் டேஸின் ஒரு பகுதியாகும். இன்னுயிர் காப்போம் திட்டம் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம், தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம், தமிழ்நாடு கிராமப்புற நல்வாழ்வு இயக்கம், தமிழ்நாடு நகர்ப்புற நல்வாழ்வு இயக்கம். ஈவேரா பெரியார் எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் குறித்த தீர்மானத்தை நிறைவேற்றினார்? ஸோ பெரியார் வந்து எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் குறித்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பெரியாரை பற்றி கண்டிப்பாக 2-3 கொஸ்டின்ஸ் வருங்க. அதனால் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. ஸோ சேலம் வந்து பார்த்திங்கன்னா 1925, காஞ்சிபுரம் 1925, கன்னியாகுமரி 1926, திருவண்ணாமலை 1926. சரிங்களா? ஸோ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து காங்கிரஸில் தான் இணைஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் தான் தனியாக வந்து பெரியார் கழகத்தை தோற்றுவிச்சார். ஓகேங்களா? முதல் வந்து அவர் காங்கிரஸில் தான் இணைந்திருந்தார். தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படை கொண்ட மாதிரி ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட மாதிரி, உலக வங்கியின் மாதிரி, ஆசிய வளர்ச்சி வங்கியின் மாதிரி, பாரத ரிசர்வ் வங்கியின் மாதிரி. ஓகே. 17 சென்னை தகவல் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் டிட்கோ மற்றும் வேறு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது HCL, எல்காட், TCS, IBM. சென்னையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் டிட்கோ மற்றும் அடுத்து என்னென்னு கேட்டிருக்காங்க. HCL, எல்காட், TCS, IBM. 18வது கொஸ்டின். ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட மாநாட்டினை டேஸில் கூட்டினார். ஸோ ஆப்ஷன் வந்து 1937, 1938, 39, 40. 20 தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு டேஸ் உதவுகிறது. தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு டேஸ் உதவுகிறது. உலக வங்கி, ஐக்கிய நாடுகள் சபை, விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதி, ஆசிய வளர்ச்சி வங்கி. ஸோ கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன். தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு டேஸ் உதவுகிறது. உலக வங்கி, ஐக்கிய நாடுகள் சபை, விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதி, ஆசிய வளர்ச்சி வங்கி. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? ஸோ குடிசை மாற்று வாரியம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? MG ராமச்சந்திரன், M கருணாநிதி, K காமராஜ், CN அண்ணாதுரை. ஸோ 4 முதல்வர்கள் இருக்காங்க. இந்த யாருடைய முதல்வர் காலத்தில் வந்து குடிசை மாற்று வாரியம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21 தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் உலக வங்கி மூலம் செயல்படுத்தப்படும் வறுமை ஒழிப்பு மற்றும் மேம்பாடு தொடர்பான அனைத்து திட்டங்களும் டேஸின் வறுமை ஒழிப்பு மற்றும் மேம்பாடு தொடர்பான அனைத்து திட்டங்களும் டேஸின் மேம்படுத்தப்பட்ட திட்டமே ஆகும். மகளிர் திட்டம், புதுவாழ்வு திட்டம், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் B மற்றும் C அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் உலக வங்கி மூலம் செயல்படுத்தப்படும் வறுமை ஒழிப்பு மற்றும் மேம்பாடு தொடர்பான அனைத்து திட்டங்களும் டேஸின் மேம்படுத்தப்பட்ட திட்டம்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்சர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமத்துவ திட்டம் 1997 முதலாக டேஸ் இடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. உசிலம்பட்டி மதுரை, கீரிப்பட்டி மதுரை, நாட்டார்மங்கலம் மதுரை, மேலக்கோட்டை மதுரை. ஓகேவா? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சரியான பதில் என்ன நினைக்கிறீங்களோ அதை டிக் பண்ணி வச்சுருங்க. 23 தென்பெண்ணை ஆற்றின் துணையாறு அல்லாதது. ஸோ கெடிலம், பாம்பனாறு, சின்னாறு, மேற்கண்ட எதுவும் இல்லை. அதாவது துணை ஆறு அல்லாததான் கேட்டிருக்காங்க. துணை யாரு கேட்கல, துணை யார் அல்லாததான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கெடிலம், பாம்பனாறு,
சின்னாறு மேற்கண்ட எதுவும் இல்லை. தமிழ்நாடு திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள். ஸோ தமிழ்நாடு திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 25/4/1921, 25/5/71, 25/5/1970, 25/5/1972. சரிங்களா? தமிழ்நாடு திட்டக்குழு உருவாக்கப்பட்ட நாள் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் உலகின் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் உள்ளது? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரிங்களா? காகிதம் அப்படின்னாலே அதிலே ஆன்சர் இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் திருப்பூர், கரூர், சிவகாசி, கோயம்புத்தூர். கீழ்கண்ட இணையில் எது தவறாக பொருந்தியுள்ளது? தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டேன். தமிழ்நாட்டின் நுழைவாயில் சரிங்களா தூத்துக்குடி, ஜவுளி உற்பத்தி நகரம் ஈரோடு, இரும்பு எஃகு நகரம் சேலம், பம்பு நகரம் கோயம்புத்தூர். சரிங்களா? ஸோ இதில் வந்து எது தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி, ஜவுளி உற்பத்தி நகரம் ஈரோடு, இரும்பு எஃகு நகரம் சேலம், பம்பு நகரம் கோயம்புத்தூர். தவறான இணையை மட்டும் டிக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு பரப்பளவில் டேஸாவது இடத்தில் உள்ளது. எத்தனாவது இடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 9, 10, 11, 12. ஓகே. தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் யாருன்னு கேட்டாங்க. சந்தானம், காகா கலில்கர், மண்டல், சட்டநாதன். 1893 ஆதி திராவிட மகாசன சபையை தோற்றுவித்தவர் யார்? ஸோ ஆதி திராவிட மகாசன சபையை தோற்றுவித்தவர் யாருன்னா அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜன், பிட்டி தியாகராஜர். ஓகே. ஸோ ஆதி திராவிட மகாசன சபை தோற்றுவித்தவர் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான பதிலை நோட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஃபைனல் ஆன்சர் செக் பண்ணலாம். தமிழ்நாடு மாநில மனநல ஆணையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? தமிழ்நாடு மாநில மனநல ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1992, 94, 96, 98. ஓகேவா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 31. 1951 செம்பகம் துரைராஜன் தொடுத்த வழக்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் டேஸுக்கு தடை விதித்தது. வகுப்புவாத அரசாணை 1921, வகுப்புவாத அரசாணை 1922, வகுப்புவாத அரசாணை 1927, வகுப்புவாத அரசாணை 1920. எந்த மாவட்டத்தில் மக்களின் வீட்டு வசதியில் அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்தார்? எந்த மாவட்டத்தில் மக்களின் வீட்டு வாசலில் அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்தார்? தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், பெரம்பலூர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 2012-13, 2013-14, 2014-15, 2015-16. 34. தமிழ்நாடு ஊட்டச்சத்து கொள்கை வரைவு செய்யப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு ஊட்டச்சத்து கொள்கை வரைவு செய்யப்பட்ட ஆண்டு என்னன்னா 1992, 93, 94, 95. ஓகே. தமிழ்நாட்டில் கனநீர் திட்டம் அமைந்துள்ள இடம். தமிழ்நாட்டில் கனநீர் திட்டம் அமைந்துள்ள இடம் நரிமணம், கல்பாக்கம், கயத்தாறு, தூத்துக்குடி. சரிங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியான பதிலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னை மாநில ஆணையர்களுக்கு பொருளுதவி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1924, 22, 29, 20. சென்னை மாநில ஆணையர்களுக்கு பொருளுதவி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1924, 22, 29, 20. மனித வளர்ச்சி குறியீடானது டேஸை அடிப்படையாக கொண்டது. ஆயுட்காலம், கல்வி, தனிநபர் மொத்த தேசிய வருமானம், மேலே உள்ள அனைத்தும். மனித வளர்ச்சி குறியீடானது டேஸை அடிப்படையாக கொண்டது. ஆயுட்காலம், கல்வி, தனிநபர் மொத்த தேசிய வருமானம், மேலே உள்ள அனைத்தும். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் TNHSP எப்போது எதனுடைய கூட்டு ஒப்பந்தத்தால் தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் எதனுடைய கூட்டு ஒப்பந்தம் தொடங்கப்பட்டது? 2005 உலக வங்கி, 2006 உலக வங்கி, 2005 JSCA, 2006 JSCA. கார்டன் கார்டியோ அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. கார்டன் கார்டியோ அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. 1913, 14, 15, 11. சரிங்களா? கார்டன் கார்டியோ அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 13, 14,
15, 11. சென்னையில் வெள்ளத்தை ஏற்படுத்தியுள்ள மிக்ஜாம் என பெயர் வைத்த நாடு, புயலுக்கு மிக்ஜாம் என பெயர் வைத்த நாடு எது? சைனா, ஸ்ரீலங்கா, மியான்மர், பங்களாதேஷ். அது சென்னை நம்ம பெருவெள்ளம் ரீசெண்டாக வந்ததுங்க, மிக்ஜாம் புயலால் பெருந்தும் பாதிக்கப்பட்டது. இந்த புயலால் வந்து இந்த அதிகம் பாதிக்கப்பட்டது. இந்த புயலுக்கு மிக்ஜாம் என பேர் வைத்த 4 பேர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஆப்ஷன் நோட் பண்ணி வைங்க. இப்போ வந்து நம்ம ஆன்சர் வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு தான் எடுத்துக்கோங்க. ஸோ சும்மா ஜென்யூனாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து நமக்கு தெரியாத நம்ம இப்போ இந்த 90 டேஸ்க்குள்ளே தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படிலாம் கொஸ்டின் இருக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டே வைக்கிறோம். ஸோ டெஸ்ட்டில் நீங்கள் மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல, புதிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களே அதுவே போதும் தான். டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி டெஸ்ட்டு எழுதுறதுக்கு. நீங்கள் ஏன்னா இப்போ நம்ம தவறு பண்ணோம்னா திருத்திக்கலாம். அது வந்து நமக்கு வாழ்க்கை. ஸோ அதில் நம்ம தவறு பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் தவறு பண்ணி திருத்திக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ 1க்கு வந்து பார்த்திங்கன்னா பி, 2க்கு சி, 3க்கு ஏ, 4க்கு சி, 5க்கு பி, 6 பி, 7 டி, 8 பி, 9 ஏ, 10 சி. ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ 1க்கு வந்து பி, 2க்கு வந்து சி, ஸோ 3க்கு வந்து ஏ, 4க்கு வந்து சி, 5க்கு வந்து பி, 6க்கு பி, 7 டி, 8 பி, 9 ஏ, 10 சி. 11க்கு வந்து பி, 12க்கு சி, 13க்கு பி, 14 பி, 15 பி, 16 ஏ, 17 பி, 18 சி, 19 பி, 20 பி. ஸோ ரிப்பீட் பண்ணுறேன். 11 பி, 12 சி, 13 பி, 14 பி, 15 பி, 16 ஏ, 17 பி, 18 சி, 19 பி, 20 பி. ஸோ 21 ஏ, 22 டி, 23 ஏ, 24 பி, 25 பி, 26 பி, 27 பி, 28 டி, 29 பி, 30 பி. சரிங்களா? 21 ஏ, 22 டி, 23 ஏ, 24லேருந்து 27 வரைக்கும் பி தான். 24, 25, 26, 27 பி தான். ஸோ 28க்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து டி, 29 பி, 30 பி. ஸோ 31 31க்கு சி, 32க்கு வந்து பி, 33க்கு சி, 34க்கு வந்து சி, 35க்கு வந்து டி, 36க்கு வந்து பி, 37க்கு வந்து டி, 38க்கு வந்து ஏ, 39க்கு ஏ, 40க்கு சி. ஸோ 40 சின்னா என்னது? மியான்மர் தான் சரியான பதில். சென்னை வெள்ளத்தை ஏற்படுத்திய புயலுக்கு வந்து மிக்ஜாம் என பேர் வைத்த நாடு வந்து மியான்மர். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 31 சி, 32 பி, 33 சி, 34 சி, 35 டி, 36 பி, 37 டி, 38 ஏ, 39 ஏ, 40 சி. ஸோ நண்பர்களே, ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கொஷின் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதே போல் வந்து நம்ம இந்த கிளாஸஸ் வந்து டெய்லியும் வரப்போகுதுங்க. ஸோ உங்கள் நண்பருக்கும் இந்த தகவலை தெரியுங்க. ஸோ அவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ டெய்லி டெஸ்ட்டு வரப்போகுது. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த டெஸ்ட்டில் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு. ஸோ உங்களுக்கு யாருக்கேனும் ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி நீங்கள் சாம்பிள் பார்த்துட்டு நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.